இன்னைக்கு ஸ்டாம்பிங் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிப் எடுத்துக்கோங்க. டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பஃப் பண்ணிக்கலாம். டிப் வந்து பஃப் பண்ணி அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணணும். ஷைனஸ் ரிமூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லாங் ஸ்டேவா இருக்கும். ஷைனஸோட பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலே பண்ற டிசைன்ஸ் வந்து தனியா உரிச்சிட்டு வந்துடும். உங்க டிப்ல இருந்து தனியா வந்துடும். உங்க நெயில்ல பண்றதா இருந்தாலுமே உங்க நெயில்ல இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாங் ஸ்டேவா இருக்கும். இல்லைன்னா நீங்க தண்ணியில படும்போதோ இல்ல வேற ஏதாவது நீங்க எங்கேயாவது பட்டுச்சுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே ரிமூவ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து டிப் வந்து எந்த ஷேப்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஷேப்ல உங்களுக்கு நெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்க டிப்லயும் உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்ன்றத நீங்க டிசைன் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துருங்க. உங்க டிப்பா இருந்தாலும் உங்க நெயிலா இருந்தாலும் ஷேப் வந்து முன்னாடியே கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஃபைலர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பஃபர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். லிண்ட் ஃப்ரீ ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து லிண்ட் ஃப்ரீ ஷீட். இது வந்து காட்டன்ல தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் மாதிரி வெளியில வராது. ஓகேவா? அதுக்கு தான் இது வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அசிட்டோன் ஃப்ரீ. நீங்க அசிட்டோன் ஃப்ரீன்னு அமேசான்ல தேடினாலும் உங்களுக்கு வந்து அசிட்டோன் ஃப்ரீன்றது நிறைய வரும். ப்ளூ ஹெவன் இது வந்து நான் 2 இயர்ஸ் நான் நெயில் ஆர்ட் கத்துக்கிட்டதுல இருந்தே இதுதான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா இருக்கு. ப்ளூ ஹெவன் ஜென்டில் நெயில் பெயிண்ட் ரிமூவர்னு இருக்கும். இதுல கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. நீங்க எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் கீழே அசிட்டோன் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணி நீங்க வந்து நெயில் ஆர்ட்க்கு நீங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து நம்ம டிப் பண்ண போறோம். டிப் பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டிப் இருக்கு இல்லையா? இந்த டிப்ல வந்து இந்த மாதிரி தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபைலர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் அது எல்லாமே போயிடும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போயிட்டு வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நான் ஹோல்சேலில் வாங்க மாட்டேன். இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்குவேன். ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் போயிட்டு டைரெக்டாக வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட லிங்க் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல்குள்ளே போனீங்கன்னா என்னோட ஃபோட்டோ வரும் இல்லையா? அந்த சேனல் பேஜில் அந்த ஃபோட்டோ கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா அமேசான் லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் டேரெக்டாகவே அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அமேசான் ப்ராடக்ட் தான். டைரக்டாவே நீங்க அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் கலர் எடுத்துக்கலாம். பேஸ் கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்க அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பேஸ் கலர் எப்படி சூஸ் பண்ணணும்னா பிரைட் ஸ்கின்னா இருக்கவங்க டார்க் கலர்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் கலர் சொல்றேன். அதுக்கு மேல போடுற டிசைன் வந்து நீங்க என்ன கலர் வேணா எடுத்துக்கலாம். பட் பேஸ் கலர் வந்து ஃபேரா இருக்கவங்க டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் டீப் ஸ்கின்னா இருக்கவங்க லைட் கலர்ஸா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா அது எடுப்பா தெரியும். நான் இப்போ ஒரு பேஸ் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேஸ் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் கியூர் பண்ணணும். 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் டைம் கியூர் பண்றதுனால 30 செகண்ட்ஸ் போதும். ஸோ நான் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க மேல இருக்க ஷைனஸ் வந்து அப்படியே இருக்கும். இந்த ஷைனஸோட நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ மறுபடியும் நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். லிண்ட் ஃப்ரீ ஷீட்ல அசிட்டோன் ஃப்ரீ டிப் பண்ணிக்கோங்க. லிண்ட் ஃப்ரீ ஷீட்ல அசிட்டோன் ஃப்ரீ வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி தொடச்சிருங்க. இப்படி தொடச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஷைனஸ் இருக்காது. சம்டைம்ஸ் அந்த ஷைனஸ் இருந்துச்சுன்னா நீங்க லிண்ட் ஃப்ரீ ஷீட்ல தொடச்சிட்டுமே உங்களுக்கு அந்த ஷைனஸ் இருக்குன்னா நீங்க பஃபர் வச்சு இந்த மாதிரி தொடச்சு விடுங்க. ஏன் உங்களுக்கு லிண்ட் ஃப்ரீ ஷீட்ல தொடச்சியும் உங்களுக்கு அந்த ஷைனஸ் போகல அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ஜெல் பாலிஷோட திக்னஸ் அதிகமா இருக்கும்.
ஸோ அதுல வந்து உங்களுக்கு அந்த ஷைனஸ் போகாது. அந்த ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷைனஸ் வந்து போகாது. அந்த மாதிரி பஃபர் வச்சும் நீங்க தேய்ச்சியுமே சில ஜெல் பாலிஷ் வந்து போகாது. அந்த மாதிரி போகலன்னா நீங்க ஃபைலர் யூஸ் பண்ணி மேல இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணும். இப்போ நான் எப்படி பஃபர் யூஸ் பண்றேனோ அதே மாதிரி நீங்க ஃபைலர் யூஸ் பண்ணி அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணும். இப்போ பாருங்க அந்த ஷைனஸ் எதுவுமே இருக்காது. ஷைனஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மேல பண்ற எல்லா டிசைனுமே வந்து லாங் ஸ்டேவா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த எந்த லேயர்ல நீங்க ஷைனஸோட மேல அப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லா ரிமூவ் ஆகிடும். பஃபர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. பஃபர் யூஸ் பண்ணாலும் ஃபைலர் யூஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாம்பிங் ஆர்ட்டுக்கு பண்றதுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து ஸ்டீல் பிளேட் தான். இதுல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நிறைய பிளேட்ஸ்ல இருக்கும். நீங்க செட்டா வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க, இல்ல தனித்தனியா வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மேல ஷீட்டோட தான் இருக்கும். நீங்க இப்படிதான் ரிமூவ் பண்ணணும். இப்படி ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நீங்க எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த உங்களுக்கு டிசைன் பண்ண வராதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற மேல யூஸ் பண்ற கலர்ஸ் என்னன்னா இந்த மாதிரி டியூப்ல வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். நீங்க எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இது வாங்க முடியல அப்படின்றவங்க நீங்க நார்மல் நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க இந்த ஸ்டாம்பிங் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஸ்டாம்பிங் ஆர்ட் வந்து இந்த ஸ்டாம்பிங் பிளேட் வந்து நீங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா அது கூடவே வந்து உங்களுக்கு நெயில் பாலிஷ்மே இருக்கும். இதுல யூஸ் பண்ற கலர்ஸுமே வந்து உங்களுக்கு அதுலயே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை பார்த்து செட்டா வாங்கிக்கோங்க. அது நீங்க ஒயிட் கலர் வாங்கினீங்கனாலே நீங்க மற்ற எல்லா கலர் கூடயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் அண்ட் பிளாக் இருந்துச்சுன்னா நீங்க எல்லா கலர் கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து தனியா ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா நீங்க அந்த மாதிரியும் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு மேல பிளாக் கலர் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸ்டாம்பிங் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ற பிளாக் கலர் இது எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு உங்க பிரஷ்னாலே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க பிரஷ் எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் டிசைன் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்க ப்ராடக்ட் வந்து கம்மியா கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ இப்படி ஸ்வைப் பண்ணிடுங்க. ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து எங்க வேணுமோ அந்த இடத்துல மட்டும் இருக்கும். கொஞ்சம் நல்லா அழுத்தி ஸ்வைப் பண்ணுங்க. அப்பதான் உங்க டிசைன்ல மட்டும் ப்ராடக்ட் இருக்கும், மற்ற இடத்துல இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்க அசிட்டோன் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அசிட்டோன் ஃப்ரீ வச்சு எக்ஸஸா உங்களுக்கு டிசைன் தவிர வேற எங்கேயா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தொடச்சிருங்க. இந்த மாதிரி தொடச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாம்பர் எடுத்துக்கோங்க. ஸ்டாம்பர் எடுத்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க ஸ்டாம்பர்ல வந்து அந்த டிசைன் வந்துடும். இப்போ இதுல உங்களுக்கு எங்க வேணுமோ நீங்க அந்த இடத்துல கரெக்டா வச்சுக்கலாம். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ இத மாதிரி வந்துடும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்க டிசைனை தவிர பக்கத்துல எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அசிட்டோன் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அசிட்டோன் ஃப்ரீ வந்து லின் ஃப்ரீ ஷீட்ல இது பண்ணி இப்படி தொடச்சிங்கன்னா உங்களுக்கு டிசைன் இல்லாத இடத்துல எல்லாம் வந்து போயிடும். இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல எல்லாம் இப்படி தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு இதை வந்து 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணுங்க. ஏன்னா பேஸ் கலர் தான் கொடுத்தோம். பேஸ் கலர் கொடுத்துட்டு மேல நம்ம ஸ்டாம்பிங் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கோங்க. இப்போ கியூர் பண்ணிட்டோம். கியூர் பண்ணதுக்கு அப்புறம்
இதுக்கு மேல நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்க கூடாது. துடைச்சிங்கன்னா ஃபுல்லாவே ரிமூவ் ஆகிடும். நீங்க டைரக்டா மேல டாப் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். டைரக்டா மேல டாப் கோட் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு கியூர் பண்ணிக்கோங்க. 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிடுங்க. இப்போ டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் பண்ணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் கத்துக்கிட்டதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எக்ஸ்டென்ஷன்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் கத்துக்கணுமோ நீங்க கத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.